இவங்க கர்ப்பிணி, வயசானவங்க எல்லாருக்குமே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுக்கு கொரோனா காய்ச்சல் மட்டும் கிடையாது, எல்லா காய்ச்சல், எல்லா நிமோனியா காய்ச்சல் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, இயல்பாகவே கர்ப்பிணிகளுக்கு கர்ப்பமாக இருக்கவங்க காய்ச்சல் ஃபீவர் வருது இல்லை? ஆமாம், ஓகே. காய்ச்சல் வரும். ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். வந்தால் 1 நாள் 2 நாள் கிடையாது, அவங்களுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எப்போவுமே கொடுக்கறது. ஸோ அவங்களாவது அட்லீஸ்ட் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு கவர்மெண்ட் இந்த வியாதி பரவுதுன்னு ஒரு பேனிக் கொடுக்கும் பொழுது அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம். வீட்டில் அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டோம். நிறைய தண்ணி நல்லா, எப்போவுமே எந்த வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் முதல் வைத்தியம் நீர் தாங்க. அதுக்கு தான் இப்போ அட்மிட் பண்ணுறதே என்ன காரணம், ஒரு ஐவி ட்ரிப்ஸ் பாட்டில் ஒரு 2-3 பாட்டில் எடுத்துனா அந்த நீர் சத்து அதிகமாச்சுனாவே பாதி வைரஸ்னால் வர உயிர் பாதிப்பு கம்மியாகும். ஸோ அது அவங்க வாய் வழியாக நல்ல நீரை உட்கொண்டுக்கிட்டு, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, நல்ல தூக்கம் இருந்து, நல்ல காற்றை சுவாசிச்சுக்கிட்டு, தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்தால் அவங்க இந்த வியாதியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி வியாதியும் வந்தாலும் ஒரு 3லேருந்து 4 நாள் மைல்டாக இருந்துட்டு போயிடும்.